திறமசாலியாக படித்து கொண்டிருந்தவர் அவரை கண்டித்து பல்கலைக்கழகத்தை வச்சு கைது செய்யப்பட்டார்கள். எல்டிடி என்று சொல்லி தலைவரிடம் ஒரு சான்றிதழ் பயனதற்காக 30 வருஷ காலமாக கிள்ளச்சி மாவட்டம் தலைவர கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருந்தது. அதனால் ஒரு சான்றிதழ் கொடுத்தது அதை வச்சு கண்டிப்பாக கைது செய்யப்பட்டு அவரை பெரிய துன்பப்படுத்துகிறாங்க. 3 மாத டிஏ அடிச்சு போட்டு முறை சொல்லி போட்டு 6 மாதம் ஆச்சு நம்ம விடுதலை செய்யுது. அது சிறந்த மாணவி. நான் பல்கலைக்கழகத்துக்கு திரும்பவும் போய் படிக்க நம்மள்ட ஆசைப்படுறேன். கட்சிக்கார பிள்ளையா இருக்கிறார். தங்கள் விடுதலை செய்யறாங்கல்ல ஒரு நடவடிக்கை எடுத்து விடுதலை செய்யுமாறு கேட்டு செய்கிறேன். எனது மகள் சின்ன வயதுல இருந்தே அதுல கஷ்டப்பட்டுட்டா நாங்கள் சிறிய விவசாய குடும்பத்துக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தான் பிள்ளைகளை படிச்சுட்டு நாங்கள் கிள்ளச்சி மாவட்டத்துல தான் வளர்ந்து அதுகளை கல்வியில மேன்மையா நாங்க கல்வியை கற்ற வச்சு கல்வியில திறமையை சித்தி அடைஞ்சதுகள். எந்த விளையாட்டுலயுமே கல்வி போட்டிகள்லயுமே திறமையா இருந்தவள் துவாரகா. அவள் கடைசியாக எம்பசுகள் எடுப்பட்ட பிறகு இப்படி சேராதன பள்ளிகளுக்கு நாங்க விட்ட நேரம் அவ கைது செய்து போட்டு 3 மாத டிஏ அடிச்சவங்க நாங்க விசாரணை செய்யறதுக்காக அவங்கள பிடிச்ச மாணவர்களுடைய குழு அவங்கள பிடிச்சி நாங்க கதைச்சு விசாரிச்சு போட்டு போடுறேன்னு சொன்னாங்க. நாங்களும் அவங்க விடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். நானும் 4-5 முறை பிள்ளைய போய் பார்த்தா முதல் இருந்த சந்தோஷம் இல்ல. முதல் பல்கலைக்கழக மாணவில வச்சிருந்தவங்க இப்ப அவங்க பிள்ளைய துன்பப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைக்கு படுக்க கூட ஒரு சிறிய இடத்தை கொடுக்குறாங்களா? படுத்து ஒழுங்கு இயலாத நிலைமையில இருக்கான். படிக்கவும் மனம் இல்லாம இருக்கிறாளா? கெம்பசால போன நோட்ஸ் கூட பிள்ளைக்கு கொடுக்க இல்லையா? முதல் கெம்பசால அவங்க பூசாவால கொண்டு போய் கெம்பஸ்ல பிள்ளைய டெஸ்ட் எழுத விட்டவங்களா? அதுல இப்ப படிக்கிறதுக்கு பிள்ளைங்க விருப்பம் இல்லாத நிலையில அவளை சிறந்த வைக்க அம்மா எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுதம்மா, சாகக்கூடிய நிலைமையில தாமா இருக்கிற விட சாகலாம். எப்படி ஒரு தாய் முன்னுக்கு சொன்னைக்குன்னா எங்களுக்கு அந்த 15 நிமிஷம் சிறையில போய் அந்த புண்டைய பாத்தீங்க. என்னம்மா என் நெஞ்சு வரைக்குமா போனதான் புண்டைய பார்த்து போட்டு நான் வாரேன். ஒரு சாப்பாடு கொடுக்க விடுறாங்க. இந்த காசை தானா கொடுத்து போட்டு அம்மா நான் போய் கதைச்சது நேரத்தோட நான் போய் மாணவர் ஒன்றிய குழுட்ட சொல்லி உங்களை பல்கலைக்கழக மூலியமான உன்னை எடுக்கிறது முதல்ல போய் நாங்க கால விழுந்து கும்பிட்டுனாலும் உன்னை நான் முதலிடமான எடுக்கிறோமா? எனக்கு இருக்கிற வரதும் தாங்காம இன்றைக்கு நீல குடியிருப்பு செய்து செட்டிக்குள்ள முகாமில் இருந்து 15ஆம் தேதிகளை நீல குடியிருப்பு செய்தாங்க. இன்னும் நாம் கொண்டு போட சாமான் இன்னொரு வீட்டுல போட்டுட்டு அலைஞ்சு திருச்சி கொண்டிருக்கிற ஒரு தரப்பால் போட்டு விட்டு நான் ஒரு சமைச்சு என்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கல. மற்ற சகோதரர்கள் ஒவ்வொரு இடத்துலயும் இருந்து படிச்சு கொண்டிருக்குதுகள். அதுகளும் கஷ்டப்பட்டு துன்பத்துல படிக்குதுங்க. கடைசி மகன் கூட வருஷத்துல வீட்டை விட்டு அப்பாவையும் கூட்டி கொண்டு வந்து இந்த நிலைமையில இந்த பிள்ளைக்காக அலைஞ்சு திரிஞ்சு கொண்டிருக்கிறோம். இந்த கிள்ளச்சி மாவட்டத்துல இருந்து படிச்சு ஒரு பேட்டிக்கிட்ட வாங்கின குற்றத்துக்காகவும் ஒரு பதைக்கிட்ட வாங்கின குற்றத்துக்காகவும் இப்படி எந்த பிள்ளைய வச்சு துன்பப்படுத்துறாங்க. ஒரு தலைவருன்ற ரீதியில கிள்ளச்சி மாவட்டம் அவங்களோட ஆட்சியில கடை இருந்து நாங்கள் எல்டிடி சம்பந்தத்துக்கு அவங்களோட கொண்டு தொடர்பு கொள்ளவும் இல்லை. பிள்ளைகள் போய் விளையாட்டுலயோ கல்வியிலையோ சிரமத்திட்டியான இது நேரம் ஒரு சேட்டிக்கிட்ட யாரும் கொடுப்பாங்க தானே. அவங்கள்ட்ட கையேந்தி வாங்கினது ஒரு குற்றம் இப்படி வச்சு கொண்டிருக்கிறாங்க.